பாலிடெக்னிக்ல இங்கே படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு நான் நினைக்கல. நான் ஆர்வம் எப்பவுமே டான்ஸ் ஆடின சின்ன வயசுலேருந்து 2 வயசுலேருந்து 3 வயசுலேருந்து டான்ஸ் மியூசிக் போட்டேன், டான்ஸ் ஆடுவேன். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து டான்ஸ் பண்ணேன். அது எப்படியோ தற்செயலாக திரு RS மனோகர் அவர்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்து எனக்கும் ஃபோட்டோ எடுத்தாங்க ஸ்கூலில். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மனோகர் சாரும் ஒரு ஷூட்டிங் இருக்கும்போது அவர் கொண்டு போய் மனோகர் சார் கிட்ட ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. இப்போ தற்செயலாக எம்ஜிஆர் அவர் வந்து கொண்டாந்து போய் பார்த்துருக்காரு. பார்த்து என்னுடைய இது யார் வைக்கணும்னு எனக்கு அப்படி கலந்துருந்தது 2 படம். அது யார் இவங்க உங்க நாடகத்தில் நடிக்கிறாங்களான்னு கேட்டாராம். இல்லை அதை ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு கேட்கும்போது இவங்க வந்து ராஜா ராமநாதபுரம் ராஜா மகள் ஹோலி நியூஸ் காலேஜில் 9 அது படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா இப்போ நடிப்பாங்களான்னு கேளுங்க, எனக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு. அப்போ எனக்கு 15 வயசு தான். அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி மனோகர் சார் கேட்டார். அப்பா அம்மா சொன்னாங்க இல்லைங்க நடிக்க மாட்டாங்க, படிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது வாங்கணும், நடிக்க மாட்டாங்கன்னு. இது அப்புறம் மனோகர் சார் வீட்டுக்கு வந்து வற்புறுத்தி எங்களை எம்ஜிஆர் பிக்சர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனார். அப்போ சொன்னார், தலைவர் சொன்னார், இல்லை அவங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும், அவரும் மினிஸ்டராக இருந்தவர் தான், காமராஜர் அவர்கள் கவர்மெண்ட்லேயும் ராஜாஜி அவர்கள் மந்திரி சபையில் மினிஸ்டராக இருந்திருக்காரு, உங்கள் குடும்பத்துக்கு எந்த குறைச்சலும் வராது அப்படின்னு. ஏம்மா உனக்கு நடிக்க ஆசையா அப்படின்னாரு. எனக்கு ஆசைங்க, ஆனால் அம்மா தான் வேண்டான்றாங்க அப்படின்னு. அப்போ வந்து சரி அம்மா கிட்ட ஒரு 1 hour கன்வின்ஸ் பண்ணார். அம்மா என்ன பார்த்தாங்க, நான் நடிக்கிறேன் சரி ஒருத்தங்க அப்படிதான் நடிக்க வந்து ஆக்சிடென்ட்டாக வந்துட்டேன் நடிக்கிறதுக்கு. அதனால தான் நான் சொல்றேன், எனக்கு ஆர்வம் இருந்தது தவிர இப்படி இவ்வளோ ஒரு பெரிய புகழடை வேணும். இல்லைன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட ஃபர்ஸ்ட் படம் அதுவே அவராக தேர்ந்தெடுத்து வற்புறுத்தி அதான் சொல்வாரு. நிறைய நடிகைகள் வந்து என்கிட்ட சான்ஸ் கேட்பாங்க, நானும் அவனை வற்புறுத்தி நடிக்க வைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு மற்ற நடிகைகள் ஹீரோயின்ஸ் எல்லாம் வெளியே நடிச்சுட்டு தான் என்கிட்ட வந்தாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட ஒரு புதுமுகம், நீ நல்ல பேர் வாங்கணும், கடைசி நீ நல்ல புகழ் வாங்கணும்னா எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் தான் என்னுடைய என்ன சொல்ல கல்லாய் எண்ணெய் இருந்த எண்ணெய் சிற்பமாக செதுக்கியவர். எல்லா சினிமாக்கு என்னென்ன தேவை. ஏன்னா முதல் படமே பாருங்க எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பேனரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஹீரோ. ஷூட்டிங் தான் வெளிநாட்டுல ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல கூட சிக்குமங்க சச்சப்பாது அந்த டைகர் பாம் கார்டன்ஸ்ல எடுத்தது நல்லா ஞாபகம் இருக்கு. சிங்கப்பூர் போகும்போதெல்லாம் எனக்கு பார்க்கும்போதெல்லாம் அந்த டைகர் பாம் கார்டன்ஸ் ஞாபகம் கூட சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் ஞாபகம் வரும். சிங்கப்பூர் மலேசியால நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதான் அங்கே போனாவே சராங்கன் ரோட் சைடு போனாவே எப்படி இப்போ கூட லாஸ்ட் இயர் கூட நான் போயிருந்தேன் சிங்கப்பூர். எல்லாரும் அவ்வளோ அன்பாக பழகுவாங்க. பட் சிங்கப்பூர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர். நான் ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் அங்கே கூட சிக்குமங்க சச்சப்பா சாங்குக்கு எம்ஜிஆரோட வந்திருக்கேன். அப்போவே அவ்வளோ அன்பை போயிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பை என் மேலே காட்டுறாங்க. சிங்கப்பூர் மக்கள் ஆகட்டும், மலேசியா மக்கள் ஆகட்டும், எல்லாருமே என் மேலே அன்றைக்கி அங்கே சைனீஸ் கூட இருக்காங்க. எம்ஜிஆரை பிடிச்சாங்க சைனீஸ், எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் என் ஃபேன்ஸ். அது எனக்கு ஒரு பெரிய பெருமை இல்லையா? அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்படி புரட்சி தலைவரோட அப்படி முதல் படமே. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க இல்ல படிச்சு முடிக்கணும் நீ. சரி அப்போ சொன்னாரு, சரி வந்ததுக்கு அப்புறம் நீ போய் எழுது, பிரைவேட்டா எழுது எக்ஸாமினாரு. ஆனா அந்த படம் முடிச்சு வரும்போது கூட 4-5 படம் அவரோடய புக் ஆயிட்டேன். பிளஸ் தெலுங்கு படம், அந்த படம், இந்த படம், நிறைய படம். அதாவது அதனால திரும்பி பார்க்கவே நேரம் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய எல்லா புகழுக்கும் காரணம் எம்ஜிஆர் தான். அதான் இன்னைக்கு இருக்க எம்ஜிஆர் லதான் தான் கூப்பிடுவாங்க ஜென்ரலா. அது ஒரு பெரிய பெருமை. எத்தனை பேருக்கு கிடைக்கும், அதை நான் பெரிய பெருமையாவே கருதுறேன். ஏன்னா அவர் வந்து ஏழைகளின் இறைவன். அவர் நடிகரா இருக்கும் போதும் சரி சக்கரவர்த்தியா திகழ்ந்தார். ரசூல் சக்கரவர்த்தி அவர் படம், அவர் பாடல்கள், அதுல வந்து ஈடுணையே கிடையாது. இன்னைக்கு கூட இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை அந்த பாடல்களை அவர் படங்களை எல்லாம் பார்த்தா பெரிய ஏற்றம் பெறுவார்கள் வாழ்க்கையில. ஏன்னா அவ்வளோ ஒரு கருத்துள்ள பாடல்கள். பாட்டுலாம் பாருங்க, அந்த பாட்டு வேற யாரோ பாடின வேற மாதிரி இருக்காது. எம்ஜிஆர் பாடும்போது ஒரு புத்துணர்ச்சி வரும், எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னு. அது மாதிரி அப்புறம் அரசியலும் சினிமாவும் கலந்துதான் அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்தது. அப்ப இந்த கடைசி படங்கள் நான் வந்ததுக்கு நடிக்கும் போது தான் கட்சி ஆரம்பிச்சு அவர் கொள்கையெல்லாம் அவர் சொல்ற படங்கள்லாம் நான் நடிச்சேன். கடைசி அவர் சிஎம் ஆன வரைக்கும் ஆரப்பெரிய ஒரு இதான படம் தான் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன், மீனவ நண்பன் போன்ற படங்கள். அதாவது எங்க உலகம் பூரா இந்திய ரசிகர்கள் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பிறந்த நாள் ஆகட்டும், அவருடைய இறந்த நாள் ஆகட்டும், எத்தனை பேர் அங்க அலமோது தெரியுங்களா? மெரினா கடற்கரையில போய் பார்த்தாதான் தெரியும். அவர் இருக்கும்போது கூட அவரை உணர முடியல. அவர் வருஷம் ஆக ஆக அவர் புகழ் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் இதய தெய்வம் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லைங்க, இப்போ அரசியல கூட சொல்லுங்க சார், அது வந்து சினிமால சொன்னதை நேரம் செஞ்சு காட்டியிருக்காரு. சினிமால சொன்னது வந்து சினிமாவோட மட்டும் விட்டுல அவரு அப்படியே பயணிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் உதவி இருக்காரு. யார் யாருக்கு என்னென்ன உதவி, அவர் விரோதிக்கும் கருணை காட்டக்கூடியவர் தான் எம்ஜிஆர்.
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவரோட நிறைய பயணிச்சிருக்கேன், நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன். லைக் லண்டன், கிழக்கு ஆப்பிரிக்கா, ரஷ்யா, நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன். எங்க போனாலும் அவருக்குன்னு ஒரு தனி அந்த காலத்துல இருந்து ஐயோ இந்தியாவிலன்னா ஏர்போர்ட்டுக்கு நிறைய பேர் ரிசீவ் பண்ண வருவாங்க. என்ன எப்படி இவ்வளவு பேர் வராங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அதாவது அவரு ஜனங்க அவன் மேல இருக்க அந்த ஒரு பக்தி, என்னென்ன சொல்லலாம், மரியாதை அப்படின்னு எந்த ஊருக்கு போனாலும் வருவாங்க. ஒரு நாள் நானும் சரணவான் லண்டன்ல சாப்பிட போனேன். அது ஈஸ்ட் ஹாம்னு ஒரு இடம் இருக்கு லண்டன்ல, அங்க சாப்பிட போனேன். நானே 3-4 பேர் என்ன சன்ஸ் இவங்கெல்லாம் சாப்பிட போனோம். அந்த சரணம் சாப்பிட்டுட்டு பில் கேட்கறேன். ஐயோ உங்ககிட்ட எல்லாம் நான் பில் வாங்கணும் அப்படின்னாங்க. என்னங்க இருக்கு வாங்க. தலைவர் நடிச்சிங்கம்மா, உரிமை கொண்டு போன சின்ன பையனா இருக்கும், 25 தடவை பார்த்திருக்கேன். நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட கனவு எனக்கு ரொம்ப எனக்கு புள்ள அடிக்குது. உங்ககிட்ட எல்லாம் காசு வாங்க மாட்டேன். நீங்க யாரோட மாணவி, நீங்க என்ன தலைவரோட 25 படம் 25 முறை பார்த்திருக்க அந்த படம். அப்படி இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் படங்கள் ஆகட்டும், அவருடைய பாடல்கள் ஆகட்டும், அதை பீட் பண்ண இன்னைக்கு சத்தியமா கிடையாது. இது என்னுடைய அபிப்பிராயம். மக்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனாலதான் இத்தனை வருஷம் ஆகியும் எம்ஜிஆர் பாடல்களை விரும்பி பாக்குறாங்க, எம்ஜிஆர் படங்களையும் இன்னும் விரும்பி பாக்குறாங்க. எம்ஜிஆர் புகழ் என்னைக்குமே நினைத்து இருக்கும். நான் சின்ன பொண்ணு அப்ப நடிக்கும் போது சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். மைசூர் ஷூட்டிங் போனா எனக்கு அந்த சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போகணும், மைசூர் சில்க் புடவை வாங்கணும், இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை தான். அப்போ நான் ஷூட்டிங் ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு கடைசி நாள்னா டைரக்டர் கே சங்கர் உழைக்கும் கரங்கள் படம். அப்ப நாங்க வந்து ஒரு சரி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. மைசூர் பேலஸ்க்கு சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு பக்கத்துல தான் இந்த லலித் மஹால் பேலஸ் இருக்கு, அது கொஞ்சம் தூரம் தான் சாமுண்டேஸ்வரி கோயில். அப்ப அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. நான் கே சங்கர் என்ன சார், நீங்க 5 மணிக்கெல்லாம் என்ன விட்டுறீங்க, நான் வந்து கோயிலுக்கு போனோம், போய் மைசூர் சில்க் போனோம் வாங்கணும், நான் கோயிலுக்கு போயிட்டு மைசூர் சில்க் போனோம். ஐயோ எப்படிமா எனக்கு கடைசி நாள் ட்ரை பண்ண முடியாதுமா என்னங்க சார், எப்ப டெய்லி தான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் தானே கேட்கறவங்க, நானும் கொஞ்சம் எப்படி பண்ணிட்டு இருந்தேன். சரி சொன்னா இல்லம்மா ட்ரை பண்றேன்னு சரி 5-5:30 மணி ஆயிடுச்சு. நான் பேசாம இருந்தேன், அப்படி இருந்தேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. நான் இப்படி இருந்தேன். என்ன அப்படின்னாரு, ஒண்ணு இல்லைங்க அப்படின்னா என்ன ஒரு மாதிரி இருக்கும் நாங்க. சரி ஒரு 5:30 மணி பார்த்தாரு. சங்கர் பரவாயில்ல அப்புறம் எடுத்துக்கலாம், நாளைக்கு எடுத்துக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்றேன் ஷூட்டிங்கு, நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு. சரி கார்ல ஏறு அப்படின்னாரு. இல்லைங்க நான் போறேன், நீ ஏறு அப்படின்னாரு. நேரா சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு எடுத்துட்டு பண்ணி எடுத்துட்டு போனாரு. நீ போய் சாமி கும்பிட்டுட்டு நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். சரி அவரும் பாவம் ஷூட்டிங் முடியும் அந்த எண்ணத்துல தான் வேண்டாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஷூட்டிங், நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா, நான் மேக்கப்ல இருக்க இப்படி வர முடியாது, நீ போனா நான் அப்படியே ஓடி போய் மேக்கப் போய் சாமி கும்பிட்டு வந்து சரின்னு வந்துட்டேன் ஹோட்டலுக்கு. அட்லீஸ்ட் சாமி கும்பிட்டோமே, இதுக்குதான் போக முடியல, ஏன்னா இவர் நிறைய பேர் நாங்கள் ஷாப்பிங் போறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு மணி நேரம் பொறுத்து வா அப்படின்னாரு. சரிங்க வரேன். நானே எனக்கு ஹேர் ட்ரெஸ்ஸர் டேசின்னு ஒன்று இருந்தேன், எனக்கு கூட இருந்தது. நான் குளிச்சு கிழிச்சு ஷூட்டிங் எல்லாம் மேக்கப்லாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு ஒரு 1 hour கொடுத்து எம்ஜிஆர் சார் இந்த மாதிரி ஒரு சிட் அவுட் இருந்தது, உள்ள இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தேன்னா எனக்கு ஒரே ஆச்சரியம் அதிர்ச்சி. ஃபுல்லா மைசூர் சில்க் சாரீஸ், ஒரு 100-200 படம் ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சிருக்காரு. எனக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டானே. சொன்ன மைசூர் சில்க் சாரி வேணா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ, இங்க இருக்க புனியூர் சரோஜா அப்புறம் டேசி உங்களுக்கு எல்லாம் கூட ஒரு 30 கூட சென்னைக்கும் எடுத்துட்டு போ, ஜானகி அம்மா அவங்க அந்த லதா நிறைய பேர் இருக்காங்க, அங்க போனா அவங்களுக்கு எல்லாம் போ, நீ எத்தனை வேணா எடுத்துக்கோ, அவங்க எனக்கு ஒரு 30 கூட சென்னைக்கு. எனக்கு அப்படியே நான் உண்மையிலே எனக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் நானு. கேட்டாங்க இல்ல நீ சொன்னதை நான் கேட்டேன், ஒரு சின்ன ஆசை தான், இதை கூட பூர்த்தி பண்ண முடியலன்னா எப்படி அப்படின்னாரு. அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. வந்து எதுவும் நீங்க கேட்டதுனால எனக்கு அப்படியே வந்துருச்சு, அவ்வளவு நெகிழ்ச்சி ஆயிட்டேன். அப்ப நான் அந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சா அவருக்கு வந்து அதுல ஈடுபாடு இல்லைன்னா கூட நமக்காக செய்வார். அதுதான் கட்சி ஆரம்பிச்சது கூட சொன்னாரு, நீ வந்து படத்தை வந்து படத்துல நடிக்காத, தீவிரமா அரசியல் ஈடுபடுன்னு சொன்னாரு. அப்ப எனக்கு சின்ன வயசு, நான் சொன்னேன் இல்லைங்க இப்ப முடியாது, எனக்கு வந்து இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், அதெல்லாம் ஆனா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னாரு. 77 வந்து எலெக்ஷன் வர நேரம். அப்ப சொன்னாரு இப்ப நீ என்ன செய்ய போற, கட்சிக்கு பண தட்டுப்பாடு இருக்கு, கட்சிக்கு இப்ப வந்து எனக்கு வந்து எலெக்ஷனுக்கே காசு வேணும் அப்படின்னாரு. தமிழ்நாடு கூட 10-12 இடங்கள்ல நான் நாட்டிய நாடகம் நடத்தி சுமார் 35 லட்சம் ரூபாய் அந்த காலகட்டத்துல கட்சிக்கு அதிமுக நிதியா கொடுத்தேன். அதை தலைவர் நான் மறக்கவே இல்லை. அதனாலதான் நான் சிங்கப்பூர் போய் இருந்தப்ப 86ல எங்க அம்மா வந்து அப்போலோல நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது நான் சொல்லல அவருக்கு. சரி அவருக்கே உடம்பு சரியில்லை, அப்பதான் சரின்னு சொல்லல. அவரே தேடி வந்தாரு.
தேடி வந்து எப்படி நீ சொல்லல அம்மா உடம்பு சரியில்லை, இல்லைங்க உங்களுக்கு கேன்சரு, ஸோ நான் வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், இல்லை அவங்க கையால் எத்தனை முறை ஷூட்டிங் நடக்கும்போது அம்மா சமைச்சு அனுப்புவாங்க, எத்தனை முறை நான் சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் நீ பண்ணலாமா, ப்ளஸ் எல்லாருக்கும் நான் கூட தான் பழக்கம், நீ கட்சிக்கே அவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ எதுவுமே எதிர்பார்க்கல, உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆனாலும் சரி உலகத்தில் எங்கே வேணாலும் கொண்டு போ, அது வந்து என்னோட பங்களிப்பு தான், நான் தான் காசு செலவு பண்ணுவேன்னு சொல்லி பிசி டெடிக்கிட்டையும் அங்கே இருக்க டாக்டர்ஸ் குழு எல்லார்ட்டையும் சொன்னார். என்னன்னாலும் ஒரு பைசா அவங்ககிட்ட வாங்காதீங்க, நான் தான் எல்லா செலவையும் எடுத்துக்கிறேன்னு. அது எத்தனை பேர் செய்வாங்க சொல்லுங்க? அதான் மனித நேயம். நம்ம கேட்காம வந்து ஹெல்ப் பண்றதா எம்ஜிஆர் புகழ் என்னைக்குமே நிலைத்திருக்கும். அவர் புத்தம் இயேசு காந்தியில் வழியில்